நாம் சிந்திக்கணும். எல்லா அடிப்படையிலையும் பெற்றோர் பாதுகாவலர்கள் இந்த கல்வியை அவங்களுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும். முதல்ல ஒரு குழந்தையை பாதுகாக்கிறது எப்படி, யாரு கையில் கொடுக்கணும், யாரை வீட்டுக்கு வர வைக்கணும், யாரை வீட்டிலிருந்து பழக விடணும் என்றதை தெளிவாக பெற்றவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். மலையக பகுதி என்றது ரொம்ப பின்தங்கிய பகுதிகள். அதுக்காக நான் மலையக பகுதி மற்ற பகுதிகள் இந்த மாதிரி சம்பவங்கள் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இடம்பெறுது. பொதுவாக இந்த மது போதைக்கு அல்லது இந்த கொண்டாட்ட நிகழ்வுகளை போது அதிகமாக இது போன்ற பாட்டிகள் எல்லாம் வச்சு கொண்டாடுறது வழக்கம். எனவே இதை தவிர்க்கணும். இதனால எங்களுடைய எதிர்கால சந்ததியினர், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுறாங்க. உண்மையிலுமே இந்த நியூஸ், இந்த தகவலை கேட்கிற நேரம் மனசு எவ்வளவு தூரம் ஒரு இறுக்கமான ஒரு நிலைமைக்கு வருது தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம இதை பண்றோமே, நம்ம இந்த ஷோவை பண்ணணுமா அப்படின்ற நான் ஒரு 10 தடவை சிந்திச்சு தான் இந்த டாபிக் இன்னைக்கு நான் இந்த நோ டாபிக் நிகழ்ச்சிக்காக எடுத்திருக்கிறேன். ஆரம்பத்திலே சொன்னேன், நானும் ஒரு தந்தை, எனக்கும் பிள்ளைகள் இருக்கு, நீங்களும் ஒரு தாய் தந்தை. யாரை வீட்டுக்கு விடலாம், யாரை வீட்டுக்கு விடக்கூடாதுன்றது ரொம்ப ஆழமாக சிந்திங்க. ஒரு 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 தரம் தாழ்ந்த ஒரு செயல் இது. ஒரு 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 விமர்சனத்துக்காக சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு வழங்க வேண்டிய தண்டனை என்ன? ஒரு 7 வயது அந்த பூ பிஞ்சிக்கு என்னையா தெரியும்? எதை பற்றி சிந்திக்க முடியும்? அந்த பிள்ளை எவ்வளவு துடிச்சிருக்கும்.